ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வெல்கம் டு என்னோட ட்ரேடிங் தமிழ். நேற்று அனாலிசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேற்று நான் வந்து இந்த லெவல் கொடுத்துருந்தேன். ஸோ இங்கே வந்து நமக்கு ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இங்கே வந்து 2 தடவை சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ சான்சஸ் டு கெட் ரிவர்சல் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த லைன்லேருந்து சூப்பராக வந்துட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இன்வெர்டட் அமர் ஃபார்ம் பண்ணிருக்கு. இது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு லைவாகவே வந்து இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் ஃபாலோ பண்ணிங்கன்னா லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே டிமேட் ஓப்பன் பண்ண பண்ணிங்கன்னா அதுக்கான லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம டிமேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. So without any delay, let's see the tomorrow's analysis. So tomorrow Friday நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும்னா, ஸோ மார்க்கெட் வந்துட்டு நல்ல ஒரு இன்வெர்டட் அமர் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இருந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ எடுத்து மேலே போகலாம். இந்த லெவலில் பிரேக் பண்ணுச்சுன்னா நமக்கு வந்துட்டு அடுத்த சப்போர்ட் இங்கே தான். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு சொல்லியிருந்த மாதிரி தான். ஸோ இந்த லைனை பிரேக் பண்ணாதான் வந்துட்டு நியர்பை ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்க முடியும். ஸோ அது வரைக்கும் வந்துட்டு இந்த மார்க் கன்சல்டேஷன் தான் ஹேப்பன் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம். ஸோ நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நமக்கு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கேப் டவுன் ஆச்சுன்னா நமக்கு வந்து இந்த லெவலில் வந்து ஒரு ரிவர்சல் எடுக்கலாம். அண்ட் நம்மளுக்கு வந்துட்டு இது ஒரு கன்சல்டேஷன் ஏரியா மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 200 EMA இருக்கா, ஸோ இங்கே 20 EMA வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ட்ராவல் ஆகும். ஸோ இந்த இடத்துக்கு போச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு தெர் ஆர் மோர் சான்சஸ் டு கெட் ரிவர்சல் ஃப்ரம் திஸ் ஏரியா. நமக்கு இந்த 200 EMA இருக்கும், 20 EMA இருக்கும். அண்ட் இதையும் தாண்டி பிரேக் ஆச்சு நமக்கு அடுத்த லெவல் வந்து இங்கே. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் நம்மளுக்கு இங்கே. ஸோ இது வந்துட்டு பேங்க் நிஃப்டி பற்றி நான் வந்துட்டு டெலிகிராமில் சொல்லியிருந்தேன். ஸோ அது லெவல்ஸ்லாம் எப்படி சூப்பராக ஒபே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு டெலிகிராம் ஃபாலோ பண்ணலாம். லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இது வந்துட்டு நிஃப்டியோட 1 day டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்த மாதிரி தான். ஸோ இது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ரிவர்சல் ஜோனாக இருக்கும். இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அதை போய் டச் பண்ணிட்டு அங்கே வந்து சூப்பராக ரிவர்ஸ் ஆகிருக்கு நிஃப்டி. இதெல்லாம் வந்துட்டு அனாலிசிஸ்லாம் நான் சொல்லியிருந்தேன். லைக் நீங்கள் பார்க்கலாம், ஒரு தடவை போய் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து நிஃப்டி அகைன் நம்மளுக்கு இங்கே கீழே வந்துருச்சு. ஸோ என்ன எதிர்பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு இது வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோன் மாதிரி. நமக்கு இதை பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம கீழே நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து இங்கே. நம்மளுக்கு மேலே போகணும் அப்படின்னா நமக்கு இதை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிவிட்டு மேலே ஒரு ரீடெஸ்ட் ஆகிட்டு இந்த லெவல், அதாவது நான் சொன்ன மாதிரி 18,000 லெவல் எமோஷனல் லைன் சொல்லியிருந்தேன். ஸோ அது பிரேக் பண்ணால் மட்டும் தான் நமக்கு வந்து நல்ல ஒரு நேபர் சூப்பரான அப் ட்ரெண்ட் வந்து நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் இது வந்துட்டு ஒரு சைட்வேஸ் ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் இருக்கும். கைஸ், வந்து நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு டெட்லி கிராஸ் ஓவர். ஸோ வந்துட்டு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது நம்மளுக்கு. இன்கேஸ் லைக் நமக்கு வந்துட்டு இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா, எப்பயுமே ஒரு லெவலில் பிரேக் பண்ணுதுன்னா அவர் ஏதோ ஒன்று எதுனாலும் ஒரு பிரேக் அவுட் நடக்குதுன்னா வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஸோ அதனால் அதுதான் வந்துட்டு உங்களை பிரேக் அவுட்ல வந்துட்டு காப்பாற்றும். சொல்றது எல்லா வீடியோவும் சொல்றது தான். ஸோ இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு ஸோ இந்த லெவலுக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு 200 EMA ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்கே இந்த இடத்துல வந்து நமக்கு நல்ல ரிவர்சல் ஜோனாக இருக்கும். ஸோ மேலே இந்த லெவல் பிரேக் பண்ணுச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இந்த லெவலும் பிரேக் பண்ணுச்சுன்னா நமக்கு அடுத்து இந்த பர்பிள் லைன். இதான் வந்துட்டு நிஃப்டியோட 5 minutes அனாலிசிஸ். ஸோ கைஸ், நம்ம இன்ட்ராடேல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்துட்டு நமக்கு 50 minutes டைம் ஃப்ரேம் எடுத்துருக்கேன். ஸோ நமக்கு வந்துட்டு இந்த 2 levels கொடுத்துருக்கேன். ஸோ டவுன் சைடில் பிரேக் ஆச்சுன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் அவர் ஒரு புல் பேக் மாதிரி இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சல்டேஷன் ஹேப்பன் ஆச்சுன்னா அங்கேருந்து நம்மளுக்கு இந்த லெவல் டார்கெட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பர்பிள் லைனு அப் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த லெவலில் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா நமக்கு வந்து இந்த லெவல். ஸோ இதான் வந்துட்டு ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸோட 50 minutes அனாலிசிஸ். இந்த லெவல்ஸ்லாம் லைக் பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அங்கே கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் வந்து நமக்கு இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா லைக் ஒரு ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்க. இந்த ரேஞ்சுக்கு மேலே பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த லெவல். ஸோ செகண்ட் டார்கெட் இந்த லெவல். அதுக்கு கீழே வந்துச்சுன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 200 EMA ட்ராவல் இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா நல்ல ரிவர்சல் ஜோன் நம்மளுக்கு இங்கெல்லாம் வந்துச்சுன்னா லைக் நீங்கள் எங்கெல்லாம் 200 EMA இருக்கோ as well as நம்ம லெவலும் அங்கே இருந்துச்சுன்னா அந்த ட்ரெல்லாம் வந்துட்டு எடுங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக அந்த ரிவர்ஸ் ஆகும். நீங்கள் வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டோட எடுக்கலாம். ஸோ இந்த லெவல் அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பக்கத்தில் லெவல் இருக்குது. ஸோ இதோட வரைக்கும் லைக் ட்ரேட் எடுங்க. இந்த இடத்துல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே வந்தது அப்படின்னா நமக்கு வந்துட்டு எக்ஸாக்டாக இங்கே போயிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ரீடெஸ்ட் மாதிரி ஹேப்பன் ஆகிட்டு ஸோ இங்கேருந்து இந்த லெவலுக்கு வரும். ஸோ இதுதான் வந்துட்டு இது இருக்குது. சார் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் மாதிரி ஹேப்பன் பண்ணியிருக்கு. ஸோ எப்படி சொல்கிறேன்னா லைக் இந்த 20 EMA இந்த 200 EMA வந்துட்டு பிரேக் பண்ணி நமக்கு அகைன் இப்படி போகுது.
ஸோ நம்ம வந்துட்டு டவுன் சைடில் பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த லெவலுக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அப் சைடில் பிரேக் ஆச்சுன்னா நம்ம இந்த லெவலுக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம் செகண்ட் டார்கெட். நம்மளுக்கு நடுவில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1.34% இருக்குது. அதுவே நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் நமக்கு. ஸோ இது வந்துட்டு லைக் இன்ட்டு 5 times இன் இன்ட்ராடே. அதுக்கேற்ற லைக் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு வந்துட்டு மேலே இங்கே டச் பண்ணிச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரிவர்சல் எதிர்பார்க்கலாம் நீங்கள். லைக் ஸோ கைஸ் நம்மளோட இன்ட்ராடே அல்பஸ்டாக் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் மெக்டவுல். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஸோ நமக்கு 20 EMA கிட்டே கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. லெவல் கிட்டே நம்ம க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து நல்ல ரிவர்ஸில் நம்மளுக்கு வந்துட்டு இன்கேஸ் லைக் மார்க்கெட் போயிருந்தால் இங்கே வந்து ரிவர்ஸ் ஆகி நம்ம மேலே போயிருக்கும். ஸோ இது வந்து பிரேக் பண்ணிச்சு இந்த லெவல் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த 200 EMA இருக்கும் நம்ம வைக்கலாம். ஸோ இந்த ப்ளூ கலர் வந்து 200 EMA, as well as ரெட் கலர் வந்து 20 EMA. நம்மளுக்கு வந்து அப் சைடில் இந்த லெவல் பிரேக் பண்ணிச்சுன்னா ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த லெவல் வரைக்கும் வைக்கலாம். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம வந்து எப்படின்னா ஒரு 0.5% 5% சொல்லிட்டு டார்கெட்டை பிரிச்சு நம்ம வைக்கலாம். டவுன் சைடில் நமக்கு வந்துட்டு இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சு டவுன் சைடில் வந்துட்டு நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த லெவலில் வைக்கலாம். ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்ட் ஸ்பீட்ஸோட 50 minutes அனாலிசிஸ். ஸோ கைஸ் வந்துட்டு நம்ம அனாலிசிஸ் எல்லாமே வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ போய் நம்ம இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அனாலிசிஸ்லாம் பார்த்து ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் லாஸ் வருதுன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட்னா எனக்கு சந்தோஷம், லாஸ்னா அந்த லாஸ் ஏன் வந்துன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். Okay guys, see you on the next video. Have a great trading.